குருவியின் மேக வீடு. நாம்பூருங்கிற ஒரு அழகான காடு ஒன்று இருந்துச்சு. ஒரு நாள் அந்த காட்டில் வாழ்ந்த காலுங்கிற ஒரு காகம் ஒரு மரத்து மேலே உட்காந்து இளநீரை குடிச்சிக்கிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்தில் ரொம்ப தாகமா ஒரு மேகம் அந்த பக்கமா தண்ணீரை தேடி வந்துச்சு. காகமே, எனக்கு இப்போ ரொம்ப தாகமா இருக்கு. நான் உடனடியா ஏதாச்சும் குடிச்சாகணும். அப்படி இல்லைன்னா நான் காத்தோட காத்தா கலைஞ்சு போயிடுவேன். அட மேகமே, நதி இங்கிருந்து ரொம்ப தூரத்துல இருக்கே, இப்போ தண்ணீருக்கு என்ன பண்றது? அட என்கிட்ட தான் இளநீர் இருக்கே. மேகமே, நீ இந்த இளநீரை குடி, அதுக்கப்புறம் இந்த நதிக்கு போ. காகம் இப்படி சொன்னதை கேட்ட மேகம் ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. பிறகு மேகம் காகத்துக்கிட்ட இருந்து இளநீரை வாங்கி குடிச்சது. காகமே, உனக்கு ரொம்ப நன்றி. எனக்கு எப்போ உதவி தேவைப்பட்டாலும் மலையடிவாரத்தில் இருக்கிற நதிக்கரையில் என்னை வந்து பாரு. கேட்குற எந்த உதவி வேணுமானாலும் நான் உனக்கு செய்து தரேன் அப்படின்னு சொன்ன மேகம் ரொம்ப சந்தோஷமா அங்கிருந்து போயிடுச்சு. பிறகு காலுக்காகவும் அங்கிருந்து பறந்து தன்னோட வீட்டுக்கு போச்சு. ஹலோ, என்னோட உணவு எங்க? எனக்கு ரொம்ப பசிக்குது. என்னோட உணவை கொண்டு வந்தீங்களா? ராணி, எனக்கு ரெக்கையெல்லாம் ரொம்ப வலிக்குது. நான் இன்னைக்கு பக்கத்து காட்டுக்கு போகல. நம்ம காட்டுல எந்த உணவுமே எனக்கு கிடைக்கல. ஹலோ, அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு இருக்க பசிக்கு இப்போ எனக்கு நீங்க உணவு கொண்டு வரலைன்னா நான் உங்களையே சாப்பிட்டுடுவேன். ராணிக்காக இப்படி சொன்னதுமே காலுக்காகவும் மறுபடியும் உணவு தேடி பறந்து போச்சு. அது காட்டுல நிறைய இடங்கள்ல பறந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா எங்க தேடியும் காகத்துக்கு உணவு கிடைக்கல. ஏ குருவி, என்னோட மனைவி ரொம்ப பசியா இருக்கா. உன்கிட்ட இருக்கிற தானியத்துல கொஞ்சம் எனக்கு கொடு. இல்ல காகமே, இது என் பையனுக்காக நான் கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சேன். இதை உனக்கு கொடுக்க முடியாது. ஹே குருவி, நீ இப்போ உன் தானியத்தை கொடுக்க போறியா இல்லையா? இல்லைன்னா உன்னை அடிச்சு உன்கிட்ட இருக்கிற தானியத்தை நான் வாங்குவேன். ஆனா மீனுக்குருவி காலுக்காகத்தோட மிரட்டலுக்கு பயப்படல. யாராச்சும் இருக்கீங்களா? யாராச்சும் இருக்கீங்களா? எனக்கு உதவி பண்ணுங்க. இந்த காகம் என்கிட்ட இருக்கிற தானியத்தை திருட பாக்குது. ஹே குருவி, என்ன மற்ற பறவைகள் கிட்ட காட்டி கொடுக்கவா நீ பாக்குற? கூடிய சீக்கிரம் நான் யாருன்னு நீ தெரிஞ்சுப்ப அப்படின்னு சொன்ன காலுக்காகவும் வேகமா அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. அந்த நேரத்துல ஒரு புறா நதிக்கரையில தண்ணீர் குடிச்சிட்டு மரத்தடியில ஓய்வெடுத்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரம் அந்த பக்கமா பறந்து வந்த காலுக்காகவும் புறாவை பார்த்துச்சு. ஆகா, புறா நதிக்கரையில நிம்மதியா ஓய்வெடுத்துக்கிட்டு இருக்கு. இதுதான் சரியான நேரம். புறாவோட வீட்டுக்கு போய் ஏதாச்சும் தானியம் இருக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன காலுக்காகவும் புறாவோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. யாருமே பார்க்காத நேரம் காலுக்காகவும் திருட்டுத்தனமா புறாவோட வீட்டுக்குள்ள போயிடுச்சு. பிறகு அங்கிருந்த தானியங்களை எடுத்துக்கிட்டு ரொம்ப வேகமா தன்னோட வீட்டுக்கு போயிடுச்சு. அந்த தானியத்தை காலுவும் ராணியும் ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டாங்க. ஆகா காலு, இது திருடிட்டு வந்த தானியம் போல இருக்கு. ராணி, நீ எப்படி கண்டுபிடிச்ச? அட காலு, திருட்டு தானியத்துக்கு தனி ருசியே இருக்கு. இந்த ராணி அதை சுலபமா கண்டுபிடிச்சிடுவேன். ஆஹா ராணி, நான் இன்னைக்கு உணவு தேடி போன இடத்துல ஒரு சின்ன குருவி என்னை ரொம்ப பயமுறுத்திடுச்சு. நாளைக்கு அந்த குருவிக்கு நான் யாருன்னு காட்டுறேன். அப்படியே மறுநாள் காலையில வந்துச்சு. அதுக்காகவும் மேகம் இருக்கிற இடத்தை நோக்கி பறந்து போச்சு. மேகமே, என்னை யாருன்னு அடையாளம் தெரியுதா? ஆஹா, நல்லாவே தெரியுது. நீங்க தானே எனக்கு இளநீர் குடிக்க கொடுத்த. மேகமே, நீ எனக்கு ஒரு உதவி செய்தாகணும். எங்க காட்டுல ஒரு மோசமான பறவை இருக்கு. எங்க காட்டுல இருக்கிற நிறைய பறவைகளோட வீட்டுல போய் உணவை திருடி சாப்பிடுது. அந்த குருவிக்கு நல்ல பாடத்தை கத்து கொடுக்கணும். நீங்க உடனே போய் அந்த குருவியோட வீட்டு மேல மழை பெஞ்சு அதனோட வீடை இடிச்சு போட்டுடுங்க. மேகமே, இப்படிப்பட்ட குருவிகள் கண்டிப்பா தண்டிக்கப்படணும். நான் இப்பவே போய் நீ சொன்ன வேலையை செய்து முடிக்கிறேன் அப்படின்னு சொன்ன மேகம் மீனுக்குருவியோட வீட்டை நோக்கி போச்சு. ரொம்ப வேகமா மீனுவோட வீட்டுல மழையையும் இடியையும் செலுத்துச்சு. அந்த மழையையும் இடியையும் தாங்க முடியாம மீனுக்குருவியோட வீடு உடைஞ்சு போயிடுச்சு. இத பார்த்த மீனுக்குருவியும் அதனோட குழந்தையும் ரொம்ப வருத்தத்துல அழுதாங்க. தன்னோட வேலை முடிஞ்சதுமே மறுபடியும் மேகம் நதிக்கரைக்கே திரும்பி போயிடுச்சு. ரொம்ப மோசமான மேகம் இது. என் வீட்டு மேல மட்டும் மழைய பொழிஞ்சிருக்கு. என்னோட வீடு மொத்தமா உடைஞ்சு போச்சு. இப்போ நான் என்ன பண்றது? அம்மா கவலைப்படாதீங்க அம்மா, நாம ரொம்ப சீக்கிரமா புது வீடு கட்டிடலாம். மீனுக்குருவியோட வீடு உடைஞ்ச விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட காலுக்காகவும் ரொம்ப சந்தோஷமா தன்னோட வீட்டுக்கு போச்சு. அது நடந்த எல்லா விஷயத்தையும் தான் மனைவி ராணி காகத்துக்கிட்ட சொல்லுச்சு. காலு, இது ரொம்ப வேடிக்கையா இருக்கு. இப்போ
இப்போ அந்த சின்ன குருவி அழுதுகிட்டே இருக்கும், ஐயோ என் வீடு போச்சே வீடு போச்சேன்னு. ஆமா ராணி, இனிமே அந்த குருவி என்னை பார்த்து பயப்பட்டு தான் ஆகணும். கொஞ்ச நேரம் கழிச்சு காலுக்காகவும் உணவு தேடி மறுபடியும் தன்னோட வீட்ல இருந்து வெளியே பறந்து போச்சு. அது மிட்டுக்கிளியோட வீட்ல ஒரு மாம்பழம் இருக்கிறத பார்த்துச்சு. அந்த மாம்பழத்தை திருட போகிற சமயம் மிட்டுக்கிளி தன்னோட வீட்டுக்கு திரும்பி வந்துச்சு. மோசமான காகமே, என் வீட்ல இருந்தே உணவு திருட பாக்குறியா? உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொன்ன மிட்டுக்கிளி காலுக்காகத்தை துரத்திக்கிட்டே பறந்து போச்சு. காலுக்காகமும் ரொம்ப வேகமா பறந்துச்சு. ஆனா மிட்டுக்கிளி எப்படியோ விரட்டி காலுக்காகத்தை பிடிச்சிடுச்சு. காகமே, என் வீட்ல இருந்து திருடுவியா? இனிமே என் வீட்ல மட்டும் இல்ல, நீ எந்த வீட்லயும் திருடக்கூடாது. திருட மாட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொன்ன மிட்டுக்கிளி காகத்தை ரொம்ப அடிச்சது. கிளியே, என்னை விட்டுரு, நான் இனிமே யாரோட வீட்லயும் திருட மாட்டேன். அடி வாங்கின காலுக்காக ரொம்ப சோகமா தன்னோட வீட்டுக்கு திரும்பி வந்துச்சு. காலு, என்னாச்சு? இன்னைக்கு ரொம்ப சோகமா இருக்கீங்க, என்ன நடந்தது? ராணி, ஒரு கிளி என்ன கட்டையால ரொம்ப பலமா அடிச்சிடுச்சு. என்னை பார்த்து எல்லா பறவைகளும் சிரிச்சாங்க தெரியுமா? அட காலு, அந்த கிளிக்கு எவ்வளோ தைரியம்! நீங்க இப்பவே உங்க நண்பன் கிட்ட போய் இந்த கிளிக்கு தண்டனை கொடுக்க சொல்லுங்க. உடனே காலுக்காகமும் மேகம் இருந்த இடத்தை நோக்கி பறந்து போச்சு. நண்பா, நீ இன்னைக்கு இன்னொரு பறவைக்கும் தண்டனை கொடுக்கணும். என்னோட உணவை எடுத்துக்கிட்டு என் வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தனா என்ன ஒரு கிளி வழிமறிச்சு கட்டையாலேயே அடிச்சிடுச்சு. பாரு, என் உடம்பெல்லாம் எப்படி வீங்கி இருக்குன்னு. என்னை அடிச்சு என்கிட்ட இருந்த உணவை எடுத்துட்டு போயிடுச்சு. அந்த கிளி எவ்வளோ மோசமானதா இருக்கு. நண்பா, நீ கவலைப்படாத, இப்போவே அந்த கிளிக்கான தண்டனையை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன மேகம் மிட்டுக்கிளியோட வீட்டுக்கு போச்சு. கிளியோட வீட்டில் பலமான மழையையும் இடியையும் பொழிந்தது. மழையில கிளியோட வீடு உடைஞ்சு போயிடுச்சு. மேகம் தான் வேலையை முடிச்சுக்கிட்டு அங்கிருந்து போயிடுச்சு. வீடு உடைஞ்சதை நினைச்சு மிட்டுக்கிளி ரொம்ப அழுதுச்சு. பிறகு அது தன்னோட தோழி மீனுக்குருவியை பார்க்கறதுக்காக போச்சு. இன்னும் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நேற்றுக்கு மேகம் என் வீட்டு மேலே மழை பெஞ்சு என் வீடை உடைச்சிடுச்சு. அதை பார்த்த காலுக்காக என்னை பார்த்து கிண்டலா சிரிக்குது. மிட்டு, என்னோட வீடையும் அந்த மேகம் இப்படி தான் உடைச்சுது. காலுக்காக தான் அந்த மேகத்துக்கிட்ட ஏதோ சொல்லி இப்படி செய்ய வைக்குதுன்னு நினைக்கிறேன். வா, இப்போவே மேகத்துக்கிட்ட போய் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லலாம் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவியும் மிட்டுக்கிளியும் மேகம் இருந்த இடத்துக்கு பறந்து போனாங்க. மீனுக்குருவி நடந்த எல்லா விஷயத்தையும் மேகத்துக்கிட்ட சொல்லுச்சு. மேகமே, தயவு செஞ்சு நாங்கள் சொல்றத நம்புங்க. எங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்களே எங்க காட்டுக்கு வந்து அந்த காகம் செய்யற செயலை பாருங்க. பறவைகளா, நான் எதையும் நேர்ல பார்க்காம நம்ப மாட்டேன். இப்பவே காட்டுக்கு வந்து அந்த காகத்தை மறைமுகமா கண்காணிக்கிறேன் அப்படின்னு சொன்ன மேகம் காட்டுக்குள்ள வந்துச்சு. மறைவா இருந்து காலுக்காகத்தோட செயலை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. காலுக்காகமும் ஒரு குயிலோட வீட்டுல இருந்த முட்டையை உடைச்சி குடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த பறவைகள் சொன்ன மாதிரி இது ரொம்ப மோசமான காகமா இருக்கு. அலு, நீ எதுக்காக என் வீட்டுல இருந்த முட்டையை உடைச்ச? குயிலே, எனக்கு ரொம்ப பசியா இருந்துச்சு, அதனால தான் உன் வீட்டில் இருந்த முட்டையை உடைச்சேன். என்னை பற்றி உனக்கு தெரியாது. நீ என்னை எதிர்த்த அந்த மீனுக்குருவிக்கும் மிட்டுக்கிளிக்கும் ஆன நிலைமை தான் உனக்கும் ஆகும். உன் வீட்டையும் நான் உடைச்சிடுவேன், பார்த்துக்கோ. காலு, உடைய போறது இந்த பறவைகளோட வீடு இல்லை, உன்னோட வீடு தான். நீ இவ்வளோ மோசமானவன்னு எனக்கு இப்போதான் தெரிஞ்சது அப்படின்னு சொன்ன மேகம் ரொம்ப கோபமாகிடுச்சு. அது உடனே காலுக்காகம் வீடு இருந்த இடத்துக்கு போச்சு. காலுக்காகத்தோட வீட்டு மேல பலமா இடியையும் மழையையும் பொழிஞ்சது. அந்த மழையில காகங்களோட வீடு அப்படியே உடைஞ்சு போயிடுச்சு. பிறகு மேகம் 2 குருவிகள் கிட்டையும் மன்னிப்பு கேட்டு அவங்களுக்கு ஒரு அழகான மேக வீட்டை பரிசா கொடுத்துச்சு. காகங்களின் அறுவடை. ஒரு சமயம் ஒரு அழகான காட்டுல மழைக்காலம் நெருங்கிக்கிட்டே இருந்துச்சு. இதனால அந்த காட்டுல வாழ்ந்த பறவைகள் எல்லாம் தங்களோட வீட உறுதியா கட்டி முடிக்கிறதுக்காக மரக்கட்டைகளை சேமிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அங்க பாருங்க, அங்கேயும் ஒரு மரக்குச்சி இருக்கு, அதையும் பறிச்சு கீழே போடுங்க. தன் மனைவி லூசி இப்படி சொன்னதுமே கபூத்தரும் அந்த மரக்குச்சிய பறிச்சு கீழே போட்டுச்சு. லூசி, கயிறு எடு, இப்போவே எல்லா மரக்கட்டைகளையும் சேர்த்து கட்டிடுவோம். என்னங்க, நான் கயிறு எடுத்துட்டு வரல, நான் நீங்க கயிறு எடுத்துட்டு வந்திருப்பீங்கன்னு நினைச்சேன். இப்போ என்ன பண்றது? சரி வா, நாம 2 பேரும்
பேரும் வீட்டுக்கு போய் கயிறு எடுத்துட்டு வருவோம் அப்படின்னு சொன்ன லூசி புறாவும் கபூத்தரும் கயிறு எடுக்கிறதுக்காக அங்கிருந்து பறந்து போனாங்க. கலு, இன்னைக்காவது நீங்க காய்ந்த மரக்கட்சிகளை எடுத்துட்டு வாங்க. மழைக்காலம் நெருங்கிக்கிட்டே இருக்கு. ராணி, நம்ம காட்டுல இப்போ காய்ந்த மரக்கட்டைகள் எடுக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நான் முடிஞ்ச அளவு தேடி பாக்குறேன். அப்படி இல்லைன்னா மூங்கில் மரத்தை வெட்டி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொன்ன காலுக்காகவும் ஒரு கயிற்றை எடுத்துக்கிட்டு காய்ந்த மரங்களை தேடி அங்கிருந்து பறந்து போச்சு. அந்த சமயத்துல காலுக்காகவும் ஒரு இடத்துல நிறைய காய்ந்த மரக்கட்டைகள் கிடக்கிறத பார்த்துச்சு. அட, இவ்ளோ மரக்கட்டைகள் இங்க தனியா கிடக்கு. இது யாரு பறிச்சு போட்டிருப்பா? அப்படின்னு சொன்ன காலுக்காகவும் அங்கேயும் இங்கேயும் பார்த்துச்சு. சுத்தி யாருமே இல்லாததுனால காலுக்காகவும் வேகமா அந்த மரக்கட்டைகளை கட்டி என்னோட வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுச்சு. கொஞ்ச நேரத்திலேயே 2 புறாக்களும் தங்களோட மரக்கட்டைகள் இருந்த இடத்துக்கு வந்தாங்க. ஐயோ, நாம கஷ்டப்பட்டு எடுத்து வச்ச மரக்கட்டைகளை யார் எடுத்துட்டு போயிருப்பா? லூசி, ஒருவேளை வீடு கட்டுறதுக்கு மரக்கட்டைகள் தேடுற வேற ஏதாச்சும் பறவைகள் தெரியாம எடுத்துட்டு போயிருப்பாங்க. நாம ஒவ்வொருத்தரோட வீட்டுக்கும் போய் கேட்கலாம் அப்படின்னு சொன்ன புறா காட்டுல இருந்த மற்ற பறவைகளோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. சோட்டு அண்ணு, நாங்க மலையடி வாரத்துல கொஞ்சம் காய்ந்த மரக்குச்சிகளை எடுத்து வச்சிருந்தோம். நீங்க தெரியாம ஏதாச்சும் அந்த குச்சிகளை எடுத்தீங்களா? இல்ல புறான்னு, நான் இப்பதான் என் வீட்டை கட்டி முடிச்சேன். எனக்கு எதுக்கு மரக்கட்டைகள்? நான் எடுக்கல. நீங்க வேற யாராச்சும் வீட்டுல போய் கேட்டு பாருங்க. பிறகு 2 புறாக்களும் காகங்களோட வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. காகத்தோட வீட்டு முன்னாடி மரக்கட்டைகள் இருக்கிறத பார்த்த 2 புறாக்களுக்கும் அது தங்களோட மரக்கட்டைகள்னு புரிஞ்சுது. என்னங்க, இது நம்மளோட மரக்கட்டைகள் தான். அந்த காகங்கள் நம்மளோட மரக்கட்டைகளை தேடி கொண்டு வந்திருக்காங்க. புறாவோட சத்தம் கேட்டதுமே ராணி காகம் தான் வீட்டுல இருந்து வெளியே வந்துச்சு. ராணி, இது உனக்கே நல்லா இருக்கா? இது நாங்க கஷ்டப்பட்டு இன்னைக்கு முழுவதும் எடுத்து வச்ச மரக்கட்டைகள். இதை எதுக்காக நீ எடுத்துட்டு வந்த? ஒழுங்கா இந்த மரக்கட்டைகளை எங்க கிட்ட கொடுத்துடு. இந்த மரக்கட்டைகள்ல உங்க 2 பேரோட பேரையுமா எழுதி வச்சிருக்கு? இது நானும் காலுவும் எடுத்துட்டு வந்த மரக்கட்டைகள். இதை நான் யாருக்கும் கொடுக்க முடியாது. இது என் கணவரோட காதுக்கு விழுந்துச்சு. உங்க 2 பேரையும் அடிச்சு கொன்னுடுவாரு. 2 புறாக்களும் ரொம்ப பலவீனமா இருந்தாங்க. இதனால அந்த ராணிக்காக சொன்ன பேச்சுக்கு பயந்துகிட்டு எதுவுமே பேசாம மறுபடியும் மரக்கட்டைகளை சேமிக்க ஆரம்பிச்சாங்க. ராணி, அந்த புறாக்கள் போயிடுச்சா? ஆமா காலு, உங்க பேரை சொன்னதுமே பயந்து ஓடிட்டாங்க. நல்ல வேளை, அந்த புறாக்களால என்னோட வேலை ஈஸியாச்சு. இல்லைன்னா காய்ந்த மரக்கட்டைகளை தேடி இந்த காடு முழுவதும் ரொம்ப தூரம் நான் அலைஞ்சிருக்க வேண்டியது இருக்கும். அப்படின்னு சொன்ன காகங்கள் அந்த மரக்கட்டைகளை வச்சு தங்களோட வீட்டின் மேற்கூரைய சரி பண்ணாங்க. அழுவும் ராணியும் எப்பவுமே இப்படிதான். அவங்க காட்டுல இருக்கிற எல்லா பறவைகளையும் பயமுறுத்துவாங்க. 2 பேரும் சேர்ந்து மற்ற பறவைகளை அடிச்சு அவங்களோட உணவையும் வாங்கி சாப்பிடுவாங்க. இதனால காலு ராணினா அந்த காட்டுல இருக்கிற எல்லா பறவைகளுக்கும் ஒரு வித பயம் இருந்துச்சு. அந்த காட்டுல மீனுங்கிற ஒரு குருவி இருந்துச்சு. அந்த குருவி தனக்கு சொந்தமா நிறைய நெல் பயிர்களை பயிரிட்டு இருந்துச்சு. நெல் பயிர்களும் விளைஞ்சு இப்ப அறுவடை நேரத்துக்கு தயாரா இருந்துச்சு. மகனே ஜக்கு, நான் சோட்டு அண்ணாவை கூட்டிட்டு வரேன். இந்த வயல் முழுவதும் நாம ஒத்தைக்கு அறுவடை செய்ய முடியாது. அம்மா, நான் ரொம்ப களைப்பா இருக்கேன். நான் வீட்டுக்கு போறேம்மா. நீங்க இந்த வேலையை பாத்துக்கோங்க. சரி ஜக்கு, நீ வீட்டுக்கு போய் ஓய்விடு. அம்மா வீட்டுக்கு வர கொஞ்சம் தாமதமாகும் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி சோட்டுவை கூப்பிடுறதுக்காக அங்கிருந்து பறந்து போச்சு. குழந்தை ஜக்குவோ தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. இந்த நேரத்துல 2 மோசமான காகங்களும் அந்த பக்கமா பறந்து வந்தாங்க. காலு, எவ்வளோ பயிர்கள் இருக்கு பாருங்க. இந்த பயிர்களை எல்லாம் அறுவடை செய்து நம்ம வீட்டுல வச்சா ஒரு வருஷத்துக்கு நமக்கு உணவுக்கு கவலையே இல்ல. ஆமா ராணி, நல்ல விஷயங்களை பண்றதுக்கு எதுக்கு யோசிக்கணும்? வா, சீக்கிரம் இந்த பயிரை எல்லாம் அறுவடை செய்து எடுத்துட்டு போயிடுவோம். அப்படின்னு சொன்ன காலுவும் ராணியும் ரொம்ப வேகமா எல்லா பயிர்களையும் அறுவடை பண்ணாங்க. பிறகு யாரும் பார்க்காதபடி அந்த பயிர்களை எல்லாம் ஒரு வைக்கல் முட்டையில கட்டிக்கிட்டு வேகமா அங்கிருந்து பறந்து போயிட்டாங்க. சொட்டு அண்ணா, என்னோட நெற்பயிர்களை அறுவடை செய்ய நீங்க எனக்கு உதவி செய்றீங்களா? நீங்க அப்படி பண்ணா நான் உங்களுக்கு சரி பாதியான நெற்பயிர்களை தரேன். கண்டிப்பா மீனு, நான் வரேன். மழைக்காலத்துல எனக்கும் கொஞ்சம் உணவு தேவைப்படுது. நான் உனக்கு நிச்சயமா உதவி செய்யறேன். மீனுக்குருவியும் சோட்டுக்கிளிய கூட்டிக்கிட்டு தன்னோட வயலுக்கு வந்துச்சு. அட கடவுளே, இங்க இருந்து என்னோட நெற்பயிர்கள் எல்லாம் எங்க போச்சு?
யார் என்னோட நற்பெயர்கள் எல்லாம் திருடி இருப்பா? மீனு, இது கண்டிப்பா அந்த காகங்களோட வேலையா தான் இருக்கும். நேற்றைக்கு லூசி புறாவோட மரக்கட்டைகளையும் அந்த 2 காகங்கள் திருடிட்டாங்க. நிச்சயமா நீ அவங்க வீட்டுக்கு போய் கேட்டா உன்னோட நற்பயிர்கள் திரும்பி கிடைக்கும்னு நினைக்கிறேன். 2 காகங்களும் அவங்க திருடிய பயிரை தங்களோட வீட்டுல பாதுகாப்பா வச்சிருந்தாங்க. காலு, நாம ரொம்ப நாள் இந்த தானியத்தை நம்ம வீட்டுல வச்சிருக்கிறது பாதுகாப்பு இருக்காது. அதனால ராத்திரி நேரத்திலேயே இந்த தானிய மூட்டையை எடுத்து என்னோட அம்மா வீட்டுக்கு கொண்டு போயிடலாம். அட ராணி, உன்னோட ஐடியா நல்லா தான் இருக்கு. அப்படியே செஞ்சிடுவோம். அப்படின்னு 2 காகங்களும் பேசிக்கிட்டு இருந்த நேரம் வீட்டோட கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு. காலு, இது கண்டிப்பா அந்த மீனுக்குருவியா தான் இருக்கும். இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? ராணி, நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். தின்னு சொன்ன காலுக்காகவும் தான் வீட்டோட கதவை திறந்து வெளியே வந்துச்சு. காலு, இது உனக்கே நல்லா இருக்கா? நான் கஷ்டப்பட்டு இத்தனை நாளா விளைவிச்ச பயிரை நீ அறுவடை செய்து எடுத்துட்டு வந்திருக்க. மீனு, நீ என்ன சொல்ற? நான் எதுக்காக உன் பயிரை எடுத்துட்டு வரணும்? காலையில இருந்தே என் மனைவிக்கு ரொம்ப காய்ச்சலா இருக்கு. எந்த மருந்து கொடுத்தும் அவளுக்கு சரியாகல. நான் அதை நினைச்சு ரொம்ப வருத்தத்துல இருக்கேன். காலையில இருந்து காய்ச்சலா இருக்கிற என் மனைவி பக்கத்துல தான் நான் இருக்கேன். காலு அண்ணா, என்ன மன்னிச்சிடுங்க. நான் தேவையில்லாம உங்க மேல சந்தேகப்பட்டுட்டேன். திருட்டு ஆந்தைகள் தான் நிச்சயமா என் பயிரை அறுவடை செஞ்சிருப்பாங்க. மீனு தங்கச்சி, என் மனைவிக்கு மட்டும் இந்த நேரம் உடம்பு சரியா இருந்தா நான் கண்டிப்பா உனக்காக அந்த ஆந்தைகள் கிட்ட சண்டை போட்டிருப்பேன். உடனே மீனுக்குருவியும் காலுக்காகத்துக்கிட்ட எதுவுமே சொல்லாம அங்கிருந்து பறந்து போச்சு. காலு, நீங்க நல்ல கதை சொன்னீங்க. அந்த குருவி நல்லா ஏமாந்துடுச்சு. சரி ராணி, இப்ப நம்ம வீட்டுல படுத்து தூங்குவோம். ராத்திரி நமக்கு நிறைய வேலை இருக்கு. அதே நேரத்துல அப்பாவி மீனுக்குருவியோ ஏமாற்றத்தோட தன்னோட வீட்டுக்கு வந்துச்சு. அப்படியே ராத்திரி நேரம் வந்துச்சு. காலுவும் ராணியும் அவங்களோட திட்டப்படி பயிரை எடுத்துக்கிட்டு தான் அம்மாவோட காட்டுக்கு பறந்து போனாங்க. அது ராத்திரி நேரமா இருந்ததுனால எந்த பறவைகளும் காலுவையும் ராணியையும் பார்க்கல. திடீர்னு காட்டுல மழைக்காலம் ஆரம்பிச்சிடுச்சு. ரொம்ப அதிகமா மழை பெஞ்சுக்கிட்டு இருந்தனால 2 காகங்களாலையும் அந்த பயிர் மூட்டைய தூக்கிக்கிட்டு ரொம்ப தூரம் பறக்க முடியல. காலு, என்னால இந்த மூட்டையை தூக்கிட்டு பறக்க முடியல. கொஞ்ச நேரம் எங்கேயாவது இந்த மூட்டையை வச்சுட்டு ஓய்வெடுப்போம் அப்படின்னு சொன்ன 2 காகங்களும் அந்த நெல் மூட்டையை இறக்கி வச்சுட்டு அது மேல உட்கார்ந்து ஓய்வெடுத்தாங்க. காலு, எனக்கு ரொம்ப குளிருது. எனக்கு இப்போ ஏதாச்சும் வெதுவெதுப்பான இடம் வேணும். ராணி, இந்த நேரத்துல நாம அந்த இடத்துக்கு எங்க போறது? மழை வேற எப்போ நிக்கும்னு தெரியல. ஐடியா ராணி, இந்த வைக்கோல் ரொம்ப வெதுவெதுப்பா இருக்கும். நம்ம இந்த வைக்கோலை நம்ம தலைக்கு மேல பிடிச்சிட்டு நிப்போம் அப்படின்னு சொன்ன காலுவும் ராணியும் குளிர்ல இருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக அந்த வைக்கோல் மூட்டைய தங்களோட தலையில தூக்கிக்கிட்டு நின்னாங்க. ஆனா மழை நீர் அந்த வைக்கோல் மூட்டையில விழ வைக்கோல் அதிகமான ஈரத்தை உரிய ஆரம்பிச்சது. வைக்கோல் மூட்டையோட கனம் தாங்க முடியாம காலு மற்றும் ராணியோட மேல அது விழுந்துச்சு. காலு, காலு, எங்க இருக்கீங்க? தயவு செஞ்சு காப்பாத்துங்க. இந்த மூட்டை என்ன நெரிச்சு கொன்னுடும் போல இருக்கு. ராணி, என்னாலே இந்த மூட்டையில இருந்து வெளியே வர முடியல. நானும் மாட்டிக்கிட்டேன். அப்படியே மறுநாள் காலையில வந்துச்சு. அந்த பக்கமா வந்த சோட்டு கிளி மீனுவோட நெற்பயிர்கள் இருக்கிறத பார்த்து அந்த விஷயத்த மீனுக்குருவி கிட்ட சொல்லுச்சு. மீனுக்குருவியும் அந்த நெற்பயிர்களை ஆலைக்கு கொண்டு போகிறதுக்காக பிரிச்சு பார்த்துச்சு. காலுவும் ராணியும் இறந்து கிடக்கிறத 2 பறவைகளும் பார்த்தாங்க. சொட்டு அண்ணா, இத பார்க்கும்போது சின்ன வயசுல எங்க அம்மா சொன்னதுதான் எனக்கு ஞாபகம் வருது. தீய செயல்களை செய்தா தீய பயன்தான் நமக்கு காத்திருக்கும்.